இன்னைக்கு நீங்க எந்த தேவையோட இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது தேவைகள் உங்களை சுற்றி சூழ ஆயிரங்களாக பெருகி இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய தேவை என்ன தெரியுமாங்க? ஏசப்பாவினுடைய பாதம் தான். அவருடைய பாதத்தை நீங்க இறுக பற்றிக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் மாற்ற, உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. வேதாகமத்துல யோவான் 2வது அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது. உடனே இயேசு கிறிஸ்து வேலைக்காரரை நோக்கி வெளியில் உள்ள 6 கற்சாடிகளை தண்ணீரினால நிரப்ப சொல்லுகிறாரு. உடனே அந்த வேலைக்காரர் அந்த 6 கற்சாடிகளை நிரப்புறார்கள். உடனே இயேசு கிறிஸ்து அதை ஆசிர்வதிக்க அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. வேலைக்காரர் அதை முண்டு பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போகிறாங்க. பந்தி விசாரிப்புக்காரருக்கு மிகுந்த ஆச்சரியம் பாருங்க. முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் இந்த பிந்தின திராட்சரசம் மிக அருமையாக இருக்கிறது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்று அந்த வேலைக்காரர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தா இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க எந்த தேவையோட இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, வேதத்தை தியானிங்க, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரோடு பேசுங்க. உங்களுடைய தேவையெல்லாம் தேவன் சந்திக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. தேவன் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.